ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி செட்டிநாடு மிளகாய் மண்டி பார்க்கலாம். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அழகாக உள்ளே போய்கிட்டே இருக்கும் தயிர் சாதம் அந்த காரத்துக்கு. யாரெல்லாம் காரமாக ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் 20 உரித்து வச்சுருக்கேன், 20 நம்பர். பூண்டு 10 நம்பர் உரித்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே நறுக்காமல் முழுசாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மண்டி தண்ணியில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு. நல்லா வதங்கட்டும். இது நல்லா ரோஸ் கலரில் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகட்டும் ஆனியனு. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மெயின் ஹீரோ வராரு. பச்சை மிளகா, இது ஆந்திரா மிளகா கிடச்சிது. மோர் மிளகா போடுற மிளகா நான் ஒரு 8 நம்பர் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் லேசாக மட்டும் கீறிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மிளகா. நல்லா வதக்கியாச்சு. தோலெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டோம். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி ஃபஸ்ட்டு டைம் அரிசியை களைஞ்சி கீழே ஊற்றிட்டு அடுத்த செகண்ட் டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்திங்கன்னா அந்த தண்ணி தான் இதுக்கு ஹைலைட்டே. மண்டியோட தண்ணிம்பாங்க. ஸோ அதையும் இதில் ஊற்றியாச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம், பூண்டு, மிளகா எல்லாம் அந்த புளி அரிசி தண்ணியிலே நல்லா வேகணும். நல்லா வெந்து உள்ளே மிக்ஸ் ஆகணும். இப்போ தண்ணி நல்லா பாதி அளவு நம்மளுக்கு சுண்டுற வரைக்கும் நம்ம வேக வைப்போம். இங்கே பாருங்கள், பாதி அளவு தண்ணி உறிஞ்சிருச்சு அந்த மிளகா எல்லாமே. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வு. இப்போ இது தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த வெங்காயம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி, காரம் எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக அவசியம் செஞ்சு பாருங்கள். இப்போ மிளகாய் மண்டி ரெடி ஆகிடுச்சு செட்டிநாடு ஸ்டைல். இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். பாய் பாய்.